ஹலோ மக்களே, இன்றைக்கி மழை அதாவது ரெயினை பற்றின ஜிகே கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், தூய்மையான மழை நீரோட pH மதிப்பு என்ன? 5.6லிருந்து 6.0 வரைக்கும் இருக்கும் pH அளவு. இது கொஞ்சம் அமிலத்தன்மை கொண்டது. அடுத்த கொஷின், மேகங்கள் உருவாகி மழை பெய்வது வளிமண்டலத்தின் எந்த அடுக்கில் நிகழ்து? ஆன்சர் ட்ரோபோஸ்பியர், அதாவது தமிழில் சொல்லணுன்னா அடி வளிமண்டலத்தில் தான் நடக்குது. அடுத்து, இந்தியாவோட சராசரி ஆண்டு மழை அளவு எவ்வளவு? 118 சென்டிமீட்டர் மொத்தத்துக்கே ஒரு வருஷத்துக்கு மழை பெய்யுது. அடுத்த கொஷின், தமிழ்நாட்டிற்கு அதிக மழையை தரும் பருவக்காற்று எது? வடகிழக்கு பருவக்காற்று தான் அதிக மழையை தருது. அடுத்து, மழை பெய்யும்போது ஏற்படுற மண் வாசனைக்கு காரணமான பாக்டீரியா எது? ஆக்டினோமைசிட்ஸ் ஆர் ஜியோஸ்மைன். அடுத்த கொஷின், அமில மழையில் கலந்துள்ள முக்கிய அமிலம் எது? நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட், இது ரெண்டும் தான் அமில மழையில் கலந்துருக்கு. நெக்ஸ்ட்டு, செயற்கையாக மழையை உருவாக்க மேகங்களின் மீது தூவப்படுற வேதிப்பொருள் எது? சில்வர் அயோடைடு, அதுதான் மேகத்து மேலே தூவி செயற்கை மழையை உருவாக்குறாங்க. அடுத்த கொஷின், மழைத்துளிகள் கோள வடிவமாக இருக்க காரணம் என்ன? பரப்பு இழுவிசை, அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த இழுவிசைனால தான் மழைத்துளியெல்லாம் கோள வடிவமாக இருக்குது. உலகிலேயே அதிக மழை பெறும் இடம் எது? மௌசின்ராம், அதாவது மேகாலயா, இந்தியாவில். ஓகே. லாஸ்ட்டு, மழையின் அளவை அளவிட பயன்படும் கருவியோட பெயர் என்ன? மழைமானி, இங்கிலீஷில் சொல்லணுன்னா ரெயின் கேஜ். ஓகே மக்களே, இன்றைக்கி மழையை பற்றின ஜிகே கொஷின்ஸ் பார்த்தோம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், நல்லாவே இருப்போம். பாய்.